அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் அபி. செய்த பாவங்கள் கர்ம வினைகள் நீங்கி புண்ணியங்கள் பெருக இறைவனை சரணாகதி அடைய, அதாவது மகாவிஷ்ணுவை வழிபடுவதற்கு உகந்த நாள் ஏகாதசி ஆகும். இந்த ஏகாதசி விரதத்தை மாதத்தில் 2 நாள் கடைபிடிக்கின்றோம். ஒன்று சுக்லபட்ச வளர்பிறை ஏகாதசி, இரண்டாவது கிருஷ்ணபட்ச தேய்பிரை ஏகாதசி. இந்த 2 நாட்களிலும் விரதம் இருந்தால் நம் பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெற்று பெருமாளை அடையலாம். ஏகாதசி அன்று காலையிலிருந்து மறுநாள் துவாதசி காலை வரை விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். ஏகாதசி அன்று 3 விதமாக விரதம் இருக்கலாம். அதாவது துளி நீர் கூட அருந்தாமல் முழு உண்ணாவிரதம் இருந்து இறைவனை வழிபடலாம். மற்றொன்று பழங்கள், பால், பல ரசங்கள் போன்றவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம். மூன்றாவது சாமை, மோர், கஞ்சி போன்ற எளிய உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதம் மேற்கொள்ளலாம். வீட்டில் மகாவிஷ்ணு படத்திற்கு அலங்காரம் செய்து துளசி தீர்த்தம் வைத்து விஷ்ணுவை வழிபட வேண்டும். விஷ்ணுவிற்கு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் வைத்து ஓம் நமோ நாராயணா என்னும் மந்திரத்தை 108 முறை உச்சரிப்பதன் மூலம் நாம் மகாவிஷ்ணுவின் முழு அருளை பெற்று நம் முன்வினை பாவங்கள் நீங்கி இறைவனின் திருவடிகளை சரணமடையலாம். நன்றி. மேலும் மற்றொரு வீடியோ மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபி.